ஹலோ 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 கேட்குதா? நான் டாக்டர் ஜானசீலன். நம்ம சித்தா கிளினிக்கில் சித்தா டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா லைஃப் ஸ்டைல், அப்புறம் மென்டல் ஹெல்த், இதனால் வர நிறையா நோய்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசியான நோய்களுக்கு, முக்கால்வாசியான டெத்துக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான இந்த 2 விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ இந்த 2 பிரச்சனையை மட்டும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர முக்கால்வாசியான நோய்களை வந்து நம்மளால் பாதுகாத்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கேள்விப்படாதவங்க கை தூக்குங்களேன். கேள்விப்படாதவங்க, கேள்விப்பட்டதில்லை என்ன? சரி, ஓகே. சரி, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, மதுரையில் உங்கள் ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் பார்த்து ஒரு இதை வந்து மெடிசனாக எடுத்து அவங்க சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு டோஸ் அதிகமாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டயரியா, லூஸ் மோஷன், வாமிட்டிங் அப்படின்ட்டு ரொம்ப சிவியராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிவியராக இருந்ததுனால பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி விட்டுருக்குறாங்க. பட் வீட்டுக்கு அனுப்பின பிறகு மறுபடியும் அவங்களுக்கு டயரியா, வாமிட்டிங்லாம் சிவியராகி அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் ஆகுது. பட் இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு வெயிட் லாஸுக்காக நீங்கள் ஒரு இதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும், முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, சரி, ஓகே. ஸோ அவங்க இறந்ததுக்கு அவங்க சாப்பிட்ட மெடிசினோ யூடியூப்பில் பார்த்து இது பண்ணதோ ஒரு காரணமாக இருந்தாலும், அது முக்கியமான காரணம் வந்து நாம் எப்படி காரணமாகும் அப்படின்னா, இது பாடி ஷேமிங். இப்போது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது வந்து ரொம்ப இயல்பாக நடந்துட்டு இருக்குது. இப்போது ஒல்லியாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, குண்டாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ, இல்லை எந்த விஷயம் நமக்கு அடிக்கடி கேட்கப்படுதோ அதையே நாம் மனசு வந்து சப்கான்ஷியஸாக நம்ப ஆரம்பிச்சோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு துணி வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை முக்கால்வாசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்ததா தான் இருக்கும். அப்படி தானே? எத்தனை வீட்டில் ஹார்பிக் வச்சுருக்கிறீங்க? ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் ஹார்பிக் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குற விஷயத்தை தான் நம்ம உண்மைன்னு நம்புவோம். அதையே நம்மளோட லைஃப்பில் வந்து இது பண்ணுவோம். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் வந்து அழகாக இல்லையோ, நாம் வந்து நார்மலாக இல்லையோ, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதோ அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மனசில் பதியுமே தவிர, நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ மற்றவங்க நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நாம் இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பற்றின புரிதல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நார்மல் தானா, இல்லை அது எதுவும் பிரச்சனையா, இதை யார்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து ஆன்லைனு. ஏன்னா அங்கே வந்து ப்ரைவசி இருக்கும். நம்ம
நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போய் இது பண்ண முடியும். இதே பிரச்சனையை ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டியிலே தான் இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த பொண்ணும் வந்து இந்த ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்கிறதுனால தான் அவங்க வந்து யூடியூப்பில் போய் பார்க்குறாங்க. யூடியூப்பில் போய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவாங்க, இந்த இலையை எடுத்து இந்த சாறு எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ ஒரு மூலிகையாக இருக்குது அப்படின்னா, சரி மூலிகை நல்லது தானே அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை படி நாம் சரி இதை தான் சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுவோம். ஆனால் என்ன அப்படின்னா, தண்ணி கூட சிலருக்கு பாய்சன் ஆகும். இப்போ கிட்னி டிசீஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி கூட பாய்சனாக தான் இருக்கும். ஸோ ஒரே விஷயம் ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். ஸோ ஓகே, ஸோ அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாததுனால தான் நம்மளால் நமக்கு ஒரு ப்ரைவேட்டான லொக்கேஷனில் போய் ப்ரைவேட்டான ஒரு சோர்ஸ் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷன் தேடிக்க நினைக்கிறோம். இப்போ இந்த கேள்விக்கு சும்மா கை தூக்குங்களேன். நான் வந்து யாரையுமே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். நான் இது வரைக்கும் யாரையுமே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணதில்லை. எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ சரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நாம் தான் காரணம் அப்படின்ட்டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நாம் இப்போ இது பண்ணுறது. ஏன்னா நாம் வந்து அதை ரொம்ப இயல்பாக இது பண்ணியிருந்தோம். அவங்க சைட்லேருந்து நாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போது மெடிக்கல்குள்ளால் வரும். ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு டிசீஸாக நார்மல் தான். ஓகேவா? எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சளி வருது அப்படின்னா, சளி வருது காமனான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி தான் ஒபிசிட்டி அப்படிங்கிறதும் ஒரு டிசீஸ். இது வந்து நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களே இப்போ தான் அக்செப்ட் பண்ணி இப்போ தான் அதுக்கு வந்து ஒபிசிட்டி ஒரு டிசீஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கே நாங்களே வந்துருக்கிறோம். சரிங்களா? அதனால் உங்களை சொல்லி இந்த விஷயத்தில் சொல்லி தப்பு கிடையாது தான். ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காய்ச்சல் இருந்தால் பேராசிட்டமால் போடுறது நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்னென்னா பேசிக்கான மெடிசின்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பேராசிட்டமால் அதாவது ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். சரியாகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட போவோம். அதானே? ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எப்படி ஒரு டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒபிசிட்டியை நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்க ஒபீஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறது, அவங்க வந்து அப்பியரன்ஸ் வச்சு இது பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நாம் நெக்ஸ்ட்டு எப்படி அணுகணும், அவங்களுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மூலமாக நாம் அந்த ஒபிசிட்டியை நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரீசெண்டான ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒபிசிட்டி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் முக்கியமாக 5 வயசுலேருந்து, அதாவது 5 வயசுனா ரொம்ப சின்ன வயசு, 5 வயசுலேருந்து 19 வயசு உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது, நாளுக்கு நாள் அதிகமாகுது. 2030 வந்து 2.5 கோடி பேர் வந்து இந்தியாவில் மட்டும் 15லேருந்து 9 வயசில் உள்ளவங்க மட்டும் 2.5 கோடி பேர் வந்து ஒபீஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. இது ஏன் எப்படி நடக்குது? ஒபிசிட்டி ஒரு டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒபிசிட்டி ஏன் வந்து அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது தனியான ஒரு டிசீஸ் கிடையாது. ஒபிசிட்டியை தொடர்ந்து நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதில் முக்கியமானது வந்து பிசிஓடி அப்படிங்கிறது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓவரியில் சின்னதாக கட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிம்டமேட்டிக்காக எப்படி தெரியும் அப்படின்னா,
ஃபேஸில் இதெல்லாம் முடி அதிகமாக வளருது. நெக்ஸ்ட்டு கழுத்து சைடில் வந்து நம்ம செயின் போடுறதுனால கருப்பாகுது அப்படின்னு நினைப்போம். பட் செயின் போடுறதுனால கருப்பாகலை, அது அழுக்கும் கிடையாது. இது வந்து அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வர்றது. நெக்ஸ்ட் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது. லைக் 28 days இருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து 28 days இருக்கிறது. இன்னொரு டைம் வந்து 32 நாள் இருக்கிறது. அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் வர்றது, லேட்டாக வர்றது, இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒபிசிட்டியை தொடர்ந்து வர ஒரு டிசீஸ். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கிறது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் நார்மலாக இருக்கிறது, நார்மலாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பெயின் இருக்கிறது நார்மல் தான். ஆனால் அதே இது ரொம்ப வேலை செய்ய முடியாத அளவுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அப்நார்மல். அதை வந்து டிசீஸ் ஸ்டேட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இதுக்கப்புறம் பார்த்த எல்லா டிசீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான். அந்த ஒரே ரீசனை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா டிசீஸையும் உங்களால் சரி பண்ணிட முடியும். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னதுன்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் பேராது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட். பொதுவாக நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸு, அதிகமாக இனிப்பான உணவுகள், மைதா அதிகமாக உள்ள உணவுகள், இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்தில் சுகரோட அளவு அதிகமாகும். எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டைஜஸ்ட் ஆனது ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னா நமக்கு சுகர் கிடையாது, அதானே நார்மலாக இருக்கிறோமா? ஸோ சுகர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ஹார்மோன் தான் நமக்கு பிளட் சுகரை வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே வேலையை நம்ம திரும்ப பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு, சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, இனிப்பான ஃபுட்டு, மைதா அதிகமாக உள்ள ஃபுட்டெல்லாம் நம்ம அடிக்கடி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் நமக்கு இன்சுலின் வந்து அதிகமாகும். ஒவ்வொரு டைம் இன்சுலின் ரைஸ் ஆகுறது கண்டினியூஸாக பல வருஷமாக நடக்கும்போது ஒரு கட்டத்தில் இன்சுலின் சொல்கிறத உடம்பு கேட்காது. அதனால இன்சுலின் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிளட் சுகர் வந்து குறையாது. ஓகே, இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட ப்ரொஃபஸரு மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் முடிப்பீங்க? சும்மா ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ப்ராஜெக்டை மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் முடிப்பீங்க? ஓகேவா? சரி, அதே ப்ரொஃபஸர் வந்து மாதத்துக்கு 2 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இப்போ எத்தனை பேர் முடிப்பீங்க? மாதத்துக்கு 2, முதல்ல மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா, இப்போ மாதத்துக்கு 2 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இப்போ எத்தனை பேர் முடிப்பீங்க? ரெண்டு தான் முடிக்க மாட்டீங்களா? சரி, ஓகே, சரி, ஓகே. இப்போ வாரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இப்போ எத்தனை பேர் முடிப்பீங்க? வாய்ப்பே இல்லைல்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும். ஓகே, நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்களா, செய்யாமல் ரெசிஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்க கொடுக்குற வேலையை செய்யாமல் ரெசிஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் இன்சுலினை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இன்சுலின் செய்கிற ஒரு வேலையை செய்ய விடாமல் நம்ம உடம்பு வந்து தடுக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம பார்த்தோம் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரத்தத்தில் உள்ள சுகரை குறைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது எப்படி குறைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நீங்கள் 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் முதல் தோசை உங்களுக்கு அப்போதைக்கு தேவையான எனர்ஜியாக பயன்படுத்திக்கும். சாப்பிட்றதுக்கு, டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, ஹார்ட்டு துடிக்கிறதுக்கு, மூளை யோசிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவைப்படுதா? அப்போதைக்கு தேவையானதை வந்து குளுக்கோஸாக அப்படியே பயன்படுத்திக்கும். அடுத்து உள்ள 2வது தோசை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல, இதை விட்டுதுங்க, இப்போ நீங்கள் குடித்ததை விட்டுதுங்க. அது இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து
கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணோம். அதாவது கிளைக்கோஜன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்மெட்டு. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அடுத்து சாப்பிட்டா 2வது தோசை. குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தாது நீங்கள் சாப்பிட்ற டீ காஃபியாக இருக்கட்டும், இப்போ கொடுத்த ஜூஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு போக சாப்பிட்ற எல்லாமே வந்து ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இன்சுலின் ஹெல்ப் பண்ணும். இப்போது நீங்கள் அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ள பேக்கேஜ் பண்ண ஃபுட்டை, மைதா, சுகர் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபேட் ஸ்டோர் ஆகும். அதுதான் ஒபிசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. ஸோ நமக்கு ஒரு நோய் எதனால் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? எதனால் வருதோ அதை சரி பண்ணணும். நீங்களே சொல்லுங்கள். சும்மா ஒரு 2 சாப்பாடு சொல்லுங்கள். நான் பொதுவாக சொல்லிட்டேன், மைதா, சுகரு, ப்ராசஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். 2 சாப்பாடு சுகரை ரொம்ப அதிகமாக்கும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகமாக்கும் அப்படிங்கிற சாப்பாடு ஒரு 2 சொல்லுங்களேன். ஒரு 2 பேர் 2 சொல்லுங்களேன். குலாப் ஜாமுன். ஆமாம், சோறு வந்து குலாப் ஜாமுன் அளவுக்கு கிடையாது, அதை விட கம்மி தான். பட் ஓகே, சோறு ஓகே தான். சொல்லுங்க. சொல்லுங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. எனக்கும் ஒரு சொன்னீங்கன்னா எனக்கும் நல்லா ஆகும். ஓகே. ஸோ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஸ்வீட் அதிகமாக உள்ள சாப்பாடுகள், கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள மைதா போன்ற உணவுகளை வந்து நாம் தவிர்க்கும் போது, குறைக்கும் போது ஒபிசிட்டி அண்ட் அதை தொடர்ந்து வந்த நான் 2-3 டிசீஸ் சொன்னேன்ல, பிசிஓடி, இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், இதெல்லாம் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதும். சரி பண்ணணும் அப்படின்னா கூடவே கொஞ்சம் மெடிசின்ஸும் சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு அது சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறது நீங்களே இருந்துக்கலாம். ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டரோட கைடன்ஸோடு தான் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த வாரம் நியூஸில் சித்த மருத்துவர் அமலஜானசீலன் பெண்களை தவறான வழியில் நடத்தியதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்ட்டு நியூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணிக்கிறது, குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இது போக மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்டரோட கைடன்ஸ் மூலமாக தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ நான் சொன்ன மெத்தடில் அந்த நோய்க்கான காரணத்தை நம்ம சரி பண்ணுறோம். நோயோட காரணத்தை சரி பண்ணுறதுனால அதை தொடர்ந்து வர எல்லா நோய்களையும் வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக நம்ம வெயிட்டை வந்து லூஸ் பண்ணலாம், சேஃபாக ஹெல்த்தியாக லூஸ் பண்ணலாம். ஃபேட்டை மட்டும்தான் நம்ம லூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் பிசிஓடி, மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இதுதான் வந்து இந்த வயசில் உள்ள ஒபிசிட்டி, பிசிஓடி தான் அடுத்த ஒரு 10-20 வருஷம் கடந்து போகும்போது டயபெட்டிஸாவோ இல்லை இன்ஃபர்டிலிட்டியாவோ வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போவே இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டயபெட்டிஸ்க்காக நீங்கள் லைஃப் லாங்காக சாப்பிட்ற டேப்லெட்ஸையும் மெடிக்கேஷன்ஸையும் லைஃப் லாங்காக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் நீங்கள் இப்போவே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா, பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். ஓகே.
சொல்லுங்கள். அளவாக சாப்பிடும். ஓகே. இதில் முக்கியமான என்னென்னா, அளவாக சாப்பிட்றத விட நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைக்கிறது நல்லது. இப்போ 3 குலாப் ஜாமுனா 3 வேளையை சாப்பிட்றத விட ஒரே வேளை மட்டும் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா 3 வேளையும் இன்சுலின் ரைஸ் ஆகும், 3 வேளையும் ஃபேட் ஸ்டோர் ஆகும். ஆனால் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், எப்பயாச்சும் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நமக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னா லைஃப் லாங்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், பிடிச்ச சாப்பாடே சாப்பிடலாம், அதே நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நோ டவுட்டா? சரி, நான் கொஸ்டின் கேட்கட்டுமா? கரெக்டாக சொல்கிறீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடலாம் நல்லது? எதனால? ஓகே. எதனால எப்படி? சரி, ஓகே. நைட்டு எப்போ சாப்பிடலாம்? 8:30. ஓகே, சரி, ஓகே. என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு வந்து சாப்பிடாத டைம் வந்து நிறையா இருக்கணும், அது நல்லது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சாப்பிட்றலாம். காலையில் ரொம்ப லேட் ஆகாமல் ஓரளவுக்கு லேட்டாக சாப்பிட்லாம். ஓகே. ஸோ அப்படி சாப்பிடும்போது நீங்கள் காலையில் நைட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? 14 hours சாப்பிடாமல் இருக்கிறீங்கல்ல. ஸோ அந்த பீரியடில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட்டு எல்லாமே வந்து பேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்றத அன்னைக்கே முடிச்சிடுவீங்க. அன்னன்னைக்கு நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு அடுத்த பிரச்சனையாக வராது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃபுட்டு முக்கியமானது, எக்ஸசைஸ் ஓகே. என்ன ஒரு முக்கியமான விஷயம், நாம் வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக தப்பா? கரெக்ட். ஓகே. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3000 கேலரி எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், குத்து மதிப்பாக. அந்த 3000 கேலரியில் 2800 கேலரி வந்து மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, டைஜஷன் நடக்கிறது, மூளை யோசிக்கிறது, இதுக்கு தான் செலவு பண்ணும். மீதி உள்ள 300 கேலரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணாத்தையும் யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. எதுக்காக அப்படின்னா, ஆக்டிவாக இருக்கிறதுக்காக, எலும்பு மசில்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்காக, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக எக்ஸசைஸ் நல்லது, கண்டிப்பாக பண்ணணும். பட் வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எக்ஸசைஸை விட டயட்டு தான் முக்கியம். ஸோ அதுக்காக சரி டாக்டர் டயட் தான் சொன்னார், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கிறாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணோன்னா அது இன்சுலின் லெவலில் வந்து அதிக அளவில், நார்மல் பர்சனை விட உங்களுக்கு இன்சுலின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அதை கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட், அந்த ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட் ஹேபிட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சின்ன பொண்ணுங்கும் போது நம்ம ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ண அதை பிளான் பண்ண முடியலை. அப்போ நம்ம அதுக்கு சித்தால ஏதாவது மெடிசின் மாதிரி எடுக்க முடியுமா இன்சுலின் லெவலில்? இன்சுலின் லெவல் அதிகமாகும்போது அடிக்கடி பசிக்குது. அப்போ சின்ன பொண்ணு பசிக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய மைண்ட் செட் இல்லை. அப்போ அதனால ஒரு டிப்ரெஷன் ஆகுது. அதனால அந்த மெடிசின் மீன்ஸ் அந்த பசியோடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சித்தால அப்படி ஏதாவது இருக்குதா?
நத்தைச்சூதி அப்படிங்கிற இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நத்தைச்சூதி அப்படிங்கிற ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அதோட விதைகள் வந்து காஃபி இருக்குதுல்ல, காஃபி மாதிரியே சின்னதாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் வந்து காஃபி டேஸ்ட்லேயே இருக்கும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, காஃபி சாப்பிட்டா டீ காஃபி குடிக்கிறது கெட்டது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து அதே டேஸ்ட் இருக்கிறதுனால இதை நம்ம ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஒன்று என்னென்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணம் என்ன? இப்போது ஆல்கஹால், சிகரெட் குடிக்கும்போது திரும்ப திரும்ப குடிக்க தோணும். எதனால? அடிக்ட் ஆகிருப்பாங்க தானே. ஸோ அதே மாதிரி தான் சுகரும் வந்து ஒரு அடிக்டிவ் தான். அதனால தான் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் சுகர் ஆட் பண்ணுறாங்க. சுகர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வாங்குவோம், அவங்க ப்ராடக்டை வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணுறாங்க. ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கொக்கோகோலா இருக்குதுல்ல, கொக்கோகோலா இந்தியாவில் உள்ள கொக்கோகோலாவும் யூரோப்பில் உள்ள கொக்கோகோலாவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் உள்ள கொக்கோகோலாவுக்கு சுகர் அதிகம். ஏன்னா இங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கம்மி, அங்கே அதிகம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க சுகரை அதிகமாக சேர்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். ஸோ அதே மாதிரி தான் எதுவும் எப்படி ஆல்கஹால் இது வந்து அடிக்டிவாக இருக்குதோ சுகர் வந்து அடிக்டிவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இனிப்பு சார்ந்த இதெல்லாம் ஒரு டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் காமிக்காது. ஆல்கஹால் விட்டால் சிம்டம்ஸ் காமிக்கும். இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசை எல்லாமே குறைஞ்சிடும். நம்ம பார்த்தோம்ல, இன்சுலின் வந்து சுகர்னால தான் அதிகமாகுது. ஸோ அதை குறைக்கும் போது இன்சுலின் குறைஞ்சிடும். இன்சுலின் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா பசியும் குறைஞ்சிடும். ஸோ மெடிசனும் டயட்டும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்.